தென்பகுதியில் இருக்கக்கூடிய வளமான பகுதியான அந்த முண்டந்துறை வனப்பகுதியில் வனவிலங்குகளுக்கான நீர் ஆதாரம் எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் தென் கடைசி பகுதியில் உள்ள பொதிகை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. 1992 இந்த பகுதி முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து புலிகள் காப்பகம் செயல்பட தொடங்கியது. இதனையடுத்து இந்த வனப்பகுதியில் உள்ள விலங்குகள், மரங்கள், செடிகள், மூலிகைகள் உள்ளிட்டவை பாதுகாக்கப்பட்டவைகளாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து வனப்பகுதிக்குள் அனுமதியின்றி பொதுமக்கள் நுழைய தடையும் விதிக்கப்பட்டது. மேலும் விலங்குகள் வேட்டையாடுவது, மரங்களை வெட்டுவது உள்ளிட்டவை தடை செய்யப்பட்டன. மேலும் புலிகள் காப்பக பகுதியில் குடியிருந்து வந்த பாரம்பரிய இனமான காணி எனப்படும் பழங்குடியினர் குடியிருக்கவும் தடை விதிக்கப்பட்டது. இதனால் பல காணி குடும்பங்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கேரள மாநிலத்திற்கு குடிபெயர்ந்தனர். சிலர் தமிழ்நாட்டு கிராமங்களில் குடியேறினர். இதையடுத்து வனப்பகுதிக்குள் மக்கள் நடமாட்டம் முற்றிலும் தடுக்கப்பட்டு வனப்பகுதி காக்கப்பட்டது. இதனால் காப்பக பகுதியில் வன வளர்ச்சி அதிகரித்தது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக யானை, சிறுத்தை, கரடி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட விலங்குகள் வனப்பகுதியில் இருந்து மலையடிவார கிராமங்களுக்குள் தங்கள் உணவு தேவைக்காக நுழைய தொடங்கின. தண்ணீர், உணவு போன்றவை வறட்சி காலங்களில் வனப்பகுதியில் குறைவாக கிடைப்பதால் விலங்குகள் மலையடிவார கிராமங்களுக்குள் நுழைவதை வழக்கமாக கொண்டன. இதனையடுத்து மலையடி கிராமங்களில் விவசாயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வன விலங்குகள் சிம்ம சொப்பனமாக மாறின. காட்டுப்பன்றிகள் விளைபொருட்களை நாசமாக்குவது, யானைகள் தென்னை, மா, வாழை போன்ற மரங்களை நாசமாக்குவது, சிறுத்தை கிராமங்களுக்குள் நுழைந்து ஆடு, மாடு, நாய் போன்ற வீட்டு விலங்குகளை அடித்து செல்வது தொடர்கதையாகியது. இந்த டேம் கட்டி நாங்க இந்த பக்கம் வந்ததுல இருந்து ஏகப்பட்ட நஷ்டம். ஆடு மாடு காட்டுக்கு போனா உருப்படியா வீடு வந்து சேர்றது கஷ்டமா இருக்கு. வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டிருக்க ஆட்டுக்குட்டியை வந்து தூக்கிட்டு போகுது. நாய் வெளியில படுக்க முடியல. வயலுக்குள்ள நாயை கொண்டு விட்டுருந்தோம் அப்படின்னா நைட்டுக்கு நாங்க வயக்காட்டுல தான் இருப்போம். நெல் விளைஞ்சிட்டோம்னா வயக்காட்டுல இடக்க நாயை வந்து புலி தூக்குது. எங்களை தூக்குதுன்னு கண்டமா, புலி நாயை தூக்குதுன்னு கண்டமா, பயங்கர ஒரு பயத்துலதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடிக்கடி வனத்துறையில போய் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு பன்னி இறங்கினாலும் சொல்லுதோம், மிருகங்கள் இறங்கினாலும் சொல்லுதோம். ஆனா அவங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பொட்டல் கிராமம் மணிமுத்தாறு ஆண்டுதோறும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் காட்டு யானைகள் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள தென்னை, மா, வாழை தோட்டங்களை நுழைந்து மரங்களை அடியோடு சாய்த்து சேதப்படுத்தி வருகின்றன. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது, வனப்பகுதிக்குள் இருந்து வன விலங்குகள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் உரிய வகையில் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளனர். இந்த பகுதியில் அமைந்துள்ள அகழி உள்ளிட்டவை உரிய முறையில் அமைக்காமலும் பராமரிக்கப்படாமலும் இருப்பதால் வனவிலங்குகள் கிராமத்திற்குள் எளிதில் நுழைந்து விடுகின்றன என்கின்றனர். இப்போ வனத்துக்குள்ள நாங்களும் போறதில்லை, ஆடு மாடுகளும் அதிகமாக இல்லை. இப்போ இருக்க 1-2 ஆடு மாடு தான். இந்த 1-2 ஆடு மாடையும் அடிச்சிட்டு அப்படின்னா அடுத்தால மனுஷனை தான் பிடிக்க வாய்ப்பு, வேற வழியே கிடையாது. நைட்டு காவலுக்கு போகிறவங்க கூட படுத்து கிடந்துட்டு கவலைப்பட வேண்டியிருக்கு. எங்கே நைட்டு வந்துருன்னு பக்குன்னு முடிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு சின்சியரான நிலையை தான் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு. நைட்டு பார்த்தா பன்னி தொந்தரவு, பகலைக்கு பார்த்தா புலி தொந்தரவு. இனி வாழுறது ரொம்ப அபூர்வமான கட்டத்தில் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அரசு பார்த்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். வனப்பகுதியிலிருந்து வெளியில் வரும் சிறுத்தை போன்ற மிருகங்கள் உடலில் GPS கருவியை பொருத்தி வனப்பகுதிக்குள் விட்டால் அதன் நடமாட்டத்தை கண்காணித்து மீண்டும் ஊருக்குள் நுழைவதை தடுக்க முடியும் என்றும், இந்த முறை வட மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது என்றும் வன உயிரின ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் மலையடிவாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அகழியை உரிய அளவில் அமைத்து முறையாக பராமரிக்க வேண்டும். மேலும் வறட்சி காலங்களில் வனப்பகுதியில் விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் தொட்டிகளை அமைத்து அதில் தண்ணீரை நிரப்ப வழிவகை செய்ய வேண்டும் என்கின்றனர். எனவே வனத்துறை சார்பில் வனவிலங்குகள் வனப்பகுதியிலிருந்து வெளிவருவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அரசு வனவிலங்குகளால் ஏற்பட்ட இழப்பிற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றனர்.
வனத்துறையை வந்து இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இப்போ உலகம் பூரா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வனத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய மிருகங்கள் வந்து குறிப்பாக சிறுத்தை இந்த மாதிரி மிருகங்களை வந்து அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு டேக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து ரேடியோ காலர்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் இருக்குது. அந்த ரேடியோ காலர் அதில் மாட்டி விட்டாங்கன்னா அந்த சிறுத்தை காட்டுக்குள்ளேருந்து எந்த பக்கம் போகுது, திருப்பி எங்கே வருதுன்னு சொல்லி அது ஒரு பக்கத்துலேருந்து நம்ம அதை கண்காணிக்க முடியும். அவர் கண்காணிக்கக்கூடிய பட்சத்தில் வந்து மக்களுக்கு முன்னாடியே நம்ம தெரியப்படுத்தலாம் இந்த ஏரியாவில் சிறுத்தை வந்திருக்குன்னு சொல்லி. மக்களும் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்த அரசு விலங்குகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறுவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். வறட்சியால் விவசாயம் பொய்த்து போன நிலையில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புகளை மட்டும் நம்பியுள்ள ஏழை விவசாயிகளுக்கு மேலும் இழப்பு ஏற்படுவதை தடுக்கவும், இழப்பு ஏற்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கவும், விலங்குகளின் தண்ணீர் தேவைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. முத்துப்பாண்டியன், நியூஸ் 7 தமிழ், அம்பாசமுத்திரம்.